அனைவருக்கும் வணக்கம். சைக்ளோன் ஃபெங்கல் வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கிறப்போ, இப்போ ரீசெண்டாக ஒரு மிதவை ஒரு பியோண்ட் வந்து பீச்சில் கரை ஒதுங்கியிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பயத்தை உருவாக்குற மாதிரி சில நியூஸ் வந்துட்டு இருந்தது. என்னென்னா அது வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டத்துக்கான பயோ. அது கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னா ஒருவேளை சுனாமி வருதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுனாமி வருமா அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, சுனாமியெல்லாம் கண்டிப்பாக வர்றதில்ல. ஆம், சரி, சுனாமி எப்படி ஆரிஜின் ஆகி வரும், அதுக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த புயோய் வந்து எதுக்காக பயன்படுது, இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சில தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த மிதவை, அந்த புயோய் சுனாமி வார்னிங் சிஸ்டத்துக்கான இது. இந்த மிதவை வந்து கரை ஒதுங்கி இருக்குது. சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மிதவை இருக்குது, அதிலிருந்து அக்கோஸ்டிக் லிங்க் வந்து சி பெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த சைட் அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து சுனாமீட்டர். அது வந்து ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணி சிக்னலை இந்த அக்கோஸ்டிக் லிங்க் மூலமாக இந்த புயோய்க்கு அனுப்பும். இந்த புயோயில இருந்து சிக்னல் சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்டில் இருந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அது மூலமாக நமக்கு வந்து குயிக்காக வார்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுனாமி வரப்போகுது அப்படிங்கிறத. அண்ட் சில மணி நேரங்கள் முன்னாடியே வந்து நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓகே, இதுதான் அந்த புயோயுடைய ஃபங்க்ஷன். சரி, இப்போ சுனாமி வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சில முக்கியமான ரீசன் ஃபேக்டர். ஒன்று எர்த்குவேக்கு, இன்னொன்று வோல்கானிக் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் அண்டர் த சி, இன்னொன்று லேண்ட்ஸ்லைடு. ஓகே, இப்போ வோல்கானிக் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலில் நின்றுட்டு உள்ள கையை வச்சுட்டு உங்கள் உள்ளங்கையால் இப்படி மேலே தண்ணியை தள்ளினீங்க அப்படின்னா மேலே தண்ணி இப்படி கொஞ்சம் எழும்பி ஸ்விம்மிங் பூலோடைய அந்த எண்டு வரைக்கும் அந்த அலை போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரிப்பல்ஸ் போகும். ஓகே, அதே மாதிரி தான் சுனாமியுமே. நடுக்கடலில் ஏதோ ஒரு இந்த 3 விஷயங்களால், எர்த்குவேக்கோ, வோல்கானிக் எரப்ஷன், லேண்ட்ஸ்லைடு, இதனால உங்களுக்கு சடனாக வாட்டருடைய லெவல் கொஞ்சம் மேலே அந்த அலை மாதிரி எந்திரிக்கிறப்போ அது கரை பக்கம் ஷோர் பக்கம் வர 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 அதனுடைய ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நமக்கு பேரலையெல்லாம் சுனாமியாக வந்து மாறுது. சரி, இப்போ எர்த்குவேக்கால பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு சுனாமி ஆரிஜின் ஆகி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இடம் வந்து டைவர்ஜென்ஸோ இல்லை கன்வர்ஜென்ஸோ ஆகுதுன்னு வைங்க பிளேட் டெக்டானிக்கில். நான் இப்போ இந்த இதில் வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சி பெட். ஓகே, ஸோ இந்த சி பெட் 2 இடங்களில் டைவர்ஜ் ஆகுது. ஒரு சைடில் வந்து மூவ் ஆகுதுன்னு வைங்க, இது இந்த சைடு மூவ் ஆகுது அண்ட் இது இந்த பிளேட் இங்கே மூவ் ஆகுது. மேலே வந்து சி லெவல் இங்கே இருக்குது. ஸோ அப்போது சடனாக இந்த மூமெண்ட் ஒரு இடத்துல நடக்கிறப்போ இந்த வாட்டர் கொஞ்சம் இன்லெட்டு உள்ளே போய் உள்ளே போன வேகத்தில், இப்போ நீங்கள் ஒரு பெரிய அண்டாவில் வந்து ஒரு சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றுறீங்க அப்படின்னா அது அந்த அண்டாவில் அப்படி விழுந்து மறுபடியும் தண்ணி இப்படி எந்திரிச்சு வெளியே வரும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இந்த டைவர்ஜென்ஸில் வாட்டர் இப்படி உள்ளே போய் அகெயின் இது மேலே வர்றப்போ ஒரு புஷ் கொடுக்குது இந்த வாட்டரில். ஸோ இந்த புஷ் கொடுக்குறது நமக்கு மேலே என்ன ஆகும், கொஞ்சம் இந்த அலை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி எழும்பி மேலே வரும். ஆக நடுக்கடலில் நடக்கிற இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் அப்படி மேலே எழுப்பி வர்றது அப்படிங்கிறது நமக்கு பெரிய இம்பேக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாது. அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமா தெரியாது. ஆனால் கரை பக்கம் வர 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 தான் என்னோட இம்பேக்ட் இன்க்ரீஸ் ஆகி பெரிய சுனாமி அலைகளாக மாறும். சரி, அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இது டைவர்ஜென்ஸ் நடக்குதுன்னு வைங்க, இப்போ கன்வர்ஜென்ஸ் நடக்குதுன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிளேட்டு. பிளேட் அப்படின்னா நான் ரொம்ப சிறுசாக உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய விஷயம், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு பிளாக்கு. இந்த 2 பிளேட்டுமே வந்து இப்போ கன்வர்ஜென்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போ இது இந்த பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த பிளாக்கு, அண்ட் இது இந்த பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் ஒரு ஸ்டேஜில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அகேன்ஸ்டாக போகிறப்போ இது வந்து மேலே சடனாக இப்படி எழும்பும். ஸோ ஒரு அப்த்ரான் பிளாக்காக மாறும். அப்போது இதே இடம் என்னாகும், சடனாக இப்படி மேலே எழும்பி வர்றப்போ இப்போ இந்த பிளேட் இப்படி சடனாக இப்படி மேலே எழும்புது அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே இருந்த தண்ணியை என்ன பண்ணியிருக்கோம், இது புஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. அப்போ இந்த அப்த்ரான் பிளாக் வந்து இப்படி புஷ் பண்ணுறப்போ மேலே இருக்கிற தண்ணியில் இந்த புஷ் போகிறப்போ மேலே கொஞ்சம் தண்ணி என்னாகும், லைட்டாக இப்படி எழும்பி இப்படி மேலே வரும் இந்த மாதிரி. அப்போ இது ஒரு அலையாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே கரை பக்கம் வர 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 அது பெரிய அலைகளாக மாறும்.
சரி. இதே மாரி தான். நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்ல நீங்க இப்படி புஷ் பண்ணீங்கன்னா, வாட்டர் மேல எழும்பி அப்படியே ஸ்விம்மிங் பூலோடைய எண்ட் வரைக்கும் அந்த அலை போகும் இல்லையா? அதே இம்பாக்ட் தான் வோல்கானிக் எரப்ஷன். கடலுக்கு கீழ வோல்கானிக் எரிமலை வந்து வெடிச்சு சிதறுறப்போ, அது கொஞ்சம் வாட்டர புஷ் பண்ணும். அதுக்கு ஒரு அலையா மாறும். கொஞ்சம் கொஞ்சமா கரை பக்கம் வரும். அதே மாரி தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறப்பவும். கான்டினென்டல் ஸ்லோப்ல நடக்கிற லேண்ட்ஸ்லைடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தீவுகள் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்தாலும் சரி, மலை அடிவாரத்துல கடல் இருக்கிறப்போ லேண்ட்ஸ்லைட் நடந்தாலும் சரி. ஸோ இங்க இப்போ லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படிங்கிறப்போ, இந்த ஸ்லைட் ஆகி சடனா அந்த இது வாட்டர புஷ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த அலைகள் கொஞ்சம் உருவாக ஆரம்பிக்கும். அதுவும் அடுத்த எண்ட்ல போக போக கரை பக்கம் போக போக அது ஒரு பெரிய சுனாமி ஆழி பேரலையா வந்து மாறும். சரி. என்னன்னா, நடுக்கடல்ல நம்ம இத பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் இருக்காது. ஆனா கரை நோக்கி வர 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 இது பெரிய ஆபத்தா முடியும். ஏன்னா, இப்போ இப்படி இருக்குதுன்னு வைங்க, கடல். எ இது கரை கடல் மட்டம். இது கான்டினென்டல் ஷெல்ஃப். இதுக்கு இந்த பக்கம் கான்டினென்ட் கண்டம்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இங்க லேண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ ஜென்ரலா அலைகள் வந்து அம் வர்றப்போ, அம் கரை பக்கம் வர 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 இப்படி இருக்குதுன்னு வைங்க. இதுல வந்து நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு வேவ் லென்த்ன்னு சொல்லுவோம். அலை நீளம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு வேவ் லென்த். இந்த வேவ்ஸ் கரை பக்கம் வர வர ஆழம் வந்து குறையிறதுனால, டெப்த் குறையுது. அதனால என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸால இந்த வேவ் லென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாரி குறையும். ஓகே. அப்ப இந்த வேவ் லென்த் குறையிறப்போ, இங்க இருந்த அந்த வேவுடைய ஹைட்ட விட, இங்க இருந்த அந்த வேவுடைய ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஃப்ரீக்வென்சி அதிகமாகுது. அப்ப கரை பக்கம் வர 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 இந்த உராய்வுனால என்ன ஆகும்? வேவ் லென்த் குறையும். வேவ் லென்த் குறைய குறைய ஹைட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு கரை பக்கம் வர்றப்போ, இது ஆழிப்பேரலைகளா வந்து மாறுது. ஜென்ரலாவே நம்ம காத்தடிக்கிறப்போ வர்ற அலைகளும், கரை பக்கம் பெரிய அலைகளா வர்றதுக்கு காரணம் இதுதான். இதுவே நடுக்கடல்ல ஒரு பெரிய புஷ் நடந்து, அந்த அலை கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து சேர்ந்து, பெரிய அலை ஆழிப்பேரலைகளா மாறுறதுக்கு காரணமும் இதுதான். நடுக்கடல்ல நடக்கிற அந்த தண்ணிய புஷ் பண்ணி விடுறது. ஸோ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி விடுது. ஸோ அது இந்த 3 காரணிகளால நடக்குது. எர்த்குவேக், வோல்கானிக் எரப்ஷன், லேண்ட்ஸ்லைட்ஸ். இதனால வந்து மேஜரா சுனாமி வருது. சரி. இந்த புயோயன்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அலைகள் வந்து கொஞ்சம் மேலே எழும்புது அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெப்த் கூடுது இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷரை கிளியரா ரொம்ப அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு நமக்கு சிக்னல் அனுப்பி, சுனாமி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சிக்னலை வந்து நமக்கு உடனடியா குடுத்துரும். சரி. ஆம், இதனுடைய வேகம், இந்த அலைகளுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து 500லேருந்து 700 கிலோமீட்டர் பெர் ஹவர் வெலாசிட்டில இருக்கலாம். இப்ப நமக்கு 2004ல வந்து சுனாமி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இங்க இருக்குது. ஓகே. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த பக்கம் இப்படி இருக்குது. இங்க நமக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. அப்ப வந்து நமக்கு சுமத்ரா ஐலாண்டு பக்கம் கிட்டத்தட்ட ரிக்டர் ஸ்கேல்ல 8 அப்படிங்கிற லெவல்ல வந்து ஒரு எர்த்குவேக். இது வந்து பிளேட் பவுண்டரி. நம்ம இந்தியன் பிளேட்டும், சைபீரியன் பிளேட்டும் வந்து கன்வெர்ஜ் ஆகுற இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. ஸோ இந்த எர்த்குவேக் வந்ததுனால என்னாச்சு? நமக்கு வாட்டர் புஷ் ஆகி, இங்கேருந்து கிளம்பின அலைகள் அந்தமான் நிக்கோபரை அஃபெக்ட் பண்ணி அண்ட் இந்தியன் கோஸ்ட்டையும் பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இழப்புகளா இருந்துச்சு நமக்கு. அண்ட் இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லா தாய்லாந்து, மியான்மர் இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லா பெரிய அலைகளா வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புற இந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 500லேருந்து 700 கிலோமீட்டர் பெர் ஹவர் வெலாசிட்டில இந்த அலை வருது அப்படின்னா, இது உருவான கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு சிக்னல் கிடைச்சிரும். அண்ட் இது ஆரிஜின் ஆகி நம்மளுடைய இந்திய கடற்கரையை வந்து சேர்றதுக்கு ரொம்ப வேகமா வந்தா கூட 3 மணி நேரம் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ ஒரு குறைந்தபட்ச வேகம் அப்படிங்கிறப்போ ஒரு 5 மணி நேரம் ஆச்சும் நம்மளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஆயிரும். அப்போ ஒரு 3 இந்த எர்த்குவேக்கை தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதே தவிர, சுனாமி உருவாயிருச்சு அப்படின்னா, இது இன்னும் அடுத்த 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்தில் கரையை வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிற சிக்னல் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். அதுதான் அந்த மிதவை, அந்த புயோயன்ட் பண்ணுறது. அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு பக்கம், அப்புறம் சில பே ஆஃப் பெங்கால்லே நம்ம நிறைய மிதவைகள் வந்து இதில் வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ப்ரெஷரை கிளியராக அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி சடனாக சிக்னல் அனுப்பிடும். நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனில் குயிக்காக அதை வார்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஒரு அந்த புயோய் அருந்ததுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டால் அதை அருந்து கரை ஒதுங்கி இருக்கலாம். அதர்வைஸ் இது மாதிரி நிறைய மிதவைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ சுனாமி வரப்போகுது அப்படின்னா, அதை நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சி வார்ன் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது.
ஓகே. அதனால இந்த மிதவை ஒதுங்குறதுனால, கரை ஒதுங்குறதுனால இது சுனாமியா மாறுமா? சுனாமி வரப்போகுதா? அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்ல. சோசியல் மீடியால வந்து சுனாமி வரப்போகுதா? சுனாமி மிதவை வந்து அருந்து கரை ஒதுங்கியிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கு இன்னும் நிறைய மிதவைகள் இருக்கு. அந்த சிக்னல்ல ஈஸியா அத வார்ன் பண்ணிறலாம். ஓகே. அவ்வளோதான். தேங்க் யூ ஆல். ஓகே. உங்களுக்கு வேற எதுவும் கான்செப்ட்ஸ்லாம் ஜியோகிராஃபி ரிலேட்டடா தெரியணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.